ஹாய். ஸோ நம்மளோட செலிபிரிட்டீஸ் எல்லாம் ஏன் இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமும் அழகா மினுமினுன்னு பழபழன்னு நல்லா க்ளோயிங் ஸ்கின்னோட சூப்பரா ஹெல்தியா இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருந்திருக்கீங்களா? இதுவரையும் யோசிக்கலனா இனிமே யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட குஷ்பு மேம் பார்த்தீங்களா, அவங்க இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ குண்டா, ஃபேட்டா இருந்தாங்க. ஸோ இப்போ அழகா உடம்ப குறைச்சு எவ்வளோ அழகா ஆயிட்டாங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, கட்டாயம் குறைக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நீங்க இப்ப தான் அழகா இருக்கீங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அத விட அழகாயிடுவீங்க உடம்ப குறைச்சதுக்கப்புறம். ஈவன் நானுமே வந்து இப்ப 2, 3 மாசத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபேட்டா இருந்தேன். ஸோ இப்ப வந்து உடம்பு குறைஞ்சதுக்கப்புறம் என்னோட ஜா லைன்லாம் வந்து விசிபிளா தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கே இந்த ஃபேஸ் வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. ஒரு ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் மசாஜ் தான் வந்து பண்ண போறோம். ஸோ இந்த மசாஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 25 வயசு மேல ஆகுது அப்படின்னாவே நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு ஏஜிங் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சின்ன சின்னதா வந்து அதோட சிம்ப்டம்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரியும்போதே நீங்க வந்து ஒரு ஃபேஸ் மசாஜ், ஆன்டி ஏஜிங் ரொட்டீன் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது, உங்களோட 25 வயசுல நீங்க இந்த ரொட்டீன ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட 50 வயசுல உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட ஸ்கின் வந்து தேங்க் பண்ணும். எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஃபேஸ் மசாஜ் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸ நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும். கிளீன் ஃபேஸ்ல தான் பண்ணணும். ஸோ அதே மாரி நைட் நேரத்தில பண்ணுங்க. உங்களோட ஃபேஸ் மசாஜ் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிளீன்டா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் மசாஜ் பண்றதுக்கு எதை யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணலான்னு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா நைட் நேரத்தில டெய்லியுமே வந்து பண்ணுவேன். ஸோ எப்படி பண்ணுவேன்னா, நைட் நேரத்தில ஒரு 15 நிமிஷம் எடுத்துப்பேன். என்னோட ஃபேஸ் வாஷ், சீரம், ஸோ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர், ஸோ இது எல்லாமே பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி சில ரொட்டீன் கூட இந்த ஃபேஸ் மசாஜும் பண்ணுவேன். நீங்க உங்களோட ஸ்கின் வந்து ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா இருந்ததுன்னா, தயவு செஞ்சு ஆயிலை யூஸ் பண்ணி மசாஜ் பண்றத அடியோட நிறுத்துங்க. ஏன்னா வந்து இது உங்களோட ஃபேஸ்ல இன்னும் நிறைய ஆயில் செக்ரேஷனை உண்டு பண்ணும். நிறைய சீபம் ப்ரொடக்ஷனை வந்து உண்டு பண்ணும். ஸோ அது கூட சேர்ந்து அழுக்கு, டஸ்ட் இதெல்லாம் சேரும்போது உங்களோட ஃபேஸ்ல நிறைய ஆக்னிஸ் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆயில் செக்ரேஷன் அதிகம் ஆகிறதுனால உங்களுக்கு பிரேக் அவுட்ஸும் நிறைய வரும். ஸோ ஆயிலி ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஆயிலை யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணவே பண்ணாதீங்க. ஈவன் காம்பினேஷன் ஸ்கின் கூட ஆயிலை யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணாதீங்க. நீங்க சப்போஸ் ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்கன்னா, வெர்ஜின் கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், அதுக்கப்புறம் கிரேப் சீட் ஆயில், கேரட் சீட் ஆயில், ஸோ இந்த மாதிரி இந்த சீட் ஆயில் எல்லாம் இருக்குல்ல, அது நல்லாவே இன்னும் உங்களோட ஃபேஸை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதுவும் இந்த கேரட் சீட் ஆயில், கிரேப் சீட் ஆயில் இது ரெண்டுமே வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ஆன்டி ஏஜிங்காக ஒர்க் பண்ணும். ஸோ உங்களோட ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறப்ப நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசராக இருக்கணும். இல்லைனா வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணியே வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின்னுக்கு இப்போ நான் சொன்ன ஆயில்ஸை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இல்லைனா வந்து உங்களோட திக்கு க்ரீம் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் அதுதான் உங்கள் ட்ரை ஸ்கின்னுக்கு செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ஃபேஸ் மசாஜ் வந்து பண்ணலாம். ஸோ நான் இன்னைக்கு என்னோட மாய்ஸ்சரைசரை வச்சு தான் பண்ணி காட்ட போகிறேன். இது ரெகுலராக நான் நைட்டில் பண்ணுறதை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் அட் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாய்ஸ்சரைசர் இந்த ஃபிசியோஜெல். ஸோ இது வந்து ஸ்பெஷலி ட்ரை ஸ்கின்னுக்கான ஒரு மாய்ஸ்சரைசர். இது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். இது வந்து ₹750 இருக்கும் 100 ml. ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஆனால் ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. யாராவது ட்ரை ஸ்கின் பீப்புள் இருந்தீங்கன்னா, இல்லைனா வந்து ரொம்ப வின்டர் ஏரியாவில் இருக்கிறீங்க, ஸோ வின்டர் கிளைமேட் வருது, ரொம்ப சில்டு பிளேஸில் இருக்கீங்க, ஹில் ஸ்டேஷன் எல்லாம் போகும்போது ஸ்கின் ட்ரை ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க யார் வேணாலும் அதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக செட் ஆகும். ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக செட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிசியோஜெல் இது நம்ம அமேசானில் கிடைக்கும், மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். ஸோ இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில். ஸோ இந்த மாதிரி ஒரிஜினல் ஆல்மண்ட் ஆயில் கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கேன், மறந்து போய் ஆயிலை யூஸ் பண்ணிட்டேன், ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யூஸ் பண்ணலாம். சப்போஸ் திடீர்னு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரேக் அவுட்ஸ் வரும். ஸோ பி கேர்ஃபுல். க்ளீன்டு ஃபேஸில் நான் டாட்டாக வச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ 1 2 3 4 5. ஸோ அது மாதிரி இந்த பக்கமும் வச்சுக்கலாம். 1 2 3 4 5. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸில் எப்படி மசாஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பண்ணும்போதே வந்து ஒரு 30 நாள் கண்டினியூஸாக நைட் டைமில் இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நைட் டைம்லேயே பண்ணுங்கள். இல்லைனா மார்னிங் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மார்னிங் நேரத்திலே பண்ணலாம். ஜஸ்ட்டு மார்னிங் எந்திரிச்ச உடனே உங்கள் ஃபேஸ் வந்து பஃபியாக இருக்குது, ரொம்ப அங்கங்கே வீங்கி போன மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் சால்ட் இன்டேக் பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஃபேஸில் ரொம்ப ஒரு மாதிரி உபி போன மாதிரி ப்ளோட்டிங்கெல்லாம் இல்லாமல் இருக்கும் வயிற்றில். ஸோ காலையில் நேரத்தில் பண்ணுங்கள். உங்களோட ஃபேஸ் வந்து பஃபி ஃபேஸாக இருந்ததுன்னா, சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நைட் டைமில் வந்து பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து 2 எட்ஜஸில் இருக்கும் டைமிங்ஸ். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது மேலே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி
இந்த இடத்துக்கிட்ட பண்ணும்போது நம்ம ஜா லைனை வந்து டிஃபைன் பண்ணி காட்டும். ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு ஜா லைன் வந்து தெரிய மாட்டேங்குது, இந்த இடத்துல ரொம்ப சதையாக இருக்குன்னா நீங்கள் சுகர் இன்டேக்கை கம்மி பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் சால்ட்டு, ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் கம்மி பண்ணிங்கனாவே உங்கள் ஃபேஸில் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 2 வாரத்துலேயே தெரியும். சுகரை கம்மி பண்ணிட்டீங்கன்னாவே போதும், உங்கள் ஃபேஸ் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கையை வந்து இந்த மாதிரி 2 வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஜா லைன்ஸ் வந்து நல்லா டிஃபைன் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற சதை வந்து நம்மளுக்கு தொங்காது. ஸோ அதுக்கு இது வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்காக நீங்கள் பல ஆயிரம் கொடுத்து பார்லரில் போய் மசாஜ் பண்ணணும்லாம் தேவை கிடையாது. ஸோ இப்போ காட்டுற ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் 30 செகண்ட்ஸ் பண்ணிங்கனாவே போதும் டெய்லியும். உங்கள் ஃபேஸ் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 1 மாதத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே பார்க்க முடியும். நல்லா க்ளோயிங்காக தெரியும். ஸோ இப்போ 30 செகண்ட்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஜா லைனுக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மைல் லைன்ஸ். நம்ம சிரிக்கும் போது ஒரு பெரிய கோடு வரும் இல்லையா? ஸோ அந்த கோடு வந்து காலப்போக்கில் பார்த்திங்கன்னா டார்க்காக அந்த இடம் மட்டும் கருப்பாக ஆரம்பிச்சிடும். ஸோ அது இல்லாமல் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா மசாஜ் இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க. முதல்ல இப்படி வச்சோம். ஸோ இப்போ வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த நோஸ் கிட்ட இருந்து இப்படி இழுக்குங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வாய்க்கிட்ட அதுக்கப்புறம் இந்த லைன்ஸ் வருது இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும். இது வந்து நம்ம சிக்ஸ் கிட்ட பண்ணக்கூடாது, சிக்ஸ் கீழே வந்து பண்ணணும். ஸோ இது மாதிரி இது ஒரு 30 செகண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் சிக்ஸ். ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஆக வந்து சேக் ஆரம்பிக்கும். ஸோ சேக் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வயசான லுக் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணும்போது இந்த சிக்ஸ் கிட்ட நல்லா லிஃப்டடாக இருக்கும். நம்ம சிரிக்கும் போது இந்த ஆப்பிள் ஆஃப் த சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து அழகாக தெரியும். ஸோ அதுக்கு தான் பண்ணுறது. இப்படி நல்லா இப்படி மேலே தூக்குற மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சிக்ஸ் வந்து இப்படி நல்லா மேலே தூக்குன மாதிரி பண்ணும்போது நல்லா லிஃப்டடாக இருக்கும். ஸோ இந்த இடம்லாம் நிறையா பேருக்கு தொங்கி போச்சு, சுருக்கம் விழ ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டாக்ஸ், அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ், இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குங்க ட்ரீட்மெண்ட்ஸில். அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கெல்லாம் எக்கச்சக்க காசு வந்து செலவாகும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு இல்லாமலேயே டெய்லி இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் இருக்கும், இல்லைனா ஒரு 2.5 நிமிஷம் இருக்கும். ஸோ இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும், நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா அழகாக க்ளோயிங்காக ஆக ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷன்லாம் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு தான் இது மெயினாக பண்ணுறது. பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்ததுன்னா ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை ஸ்பா வந்து போவாங்க. ஸ்பா போகும்போது அவங்க ஹோல் பாடியும் நல்லா போட்டு தேயின்னு தேய்ப்பாங்க. ஸ்டீம் பாத், ஜக்கூசி பாத் இந்த மாதிரிலாம் நிறையா எடுப்பாங்க. அதனால தான் அவங்க ஸ்கின் வந்து க்ளோயிங்காக நல்லா சூப்பராக மெயின்டைன் ஆகுது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற மம்மிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. குழந்தை, படிப்பு, வேலை இதுலேயே வந்து நம்ம நாளெல்லாம் போயிடும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இது நம்ம பண்ணும்போது நம்ம ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ சிக்ஸ் லிஃப்டட் வந்து பார்த்தாச்சு. அடுத்தது வந்து கண்ணுக்கு அடியில் நிறையா பேருக்கு கருவளையம் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்குமே வந்து இந்த மாதிரி மசாஜ் நல்லா ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா இந்த இடத்துல லிஃப்டடாக இருக்கிற மாதிரி மேலே தூக்குங்க. இந்த ஐ ஏரியா கிட்ட இப்படி மேலே தூக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்டிலாக பண்ணுங்கள், போட்டு அழுத்தி தேய்க்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல ரொம்ப ப்ரெஷர் விழுந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும். ஸோ அண்டர் ஐ ஏரியா வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் நம்ம ஹோல் ஸ்கின்லேயுமே. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்டிலாக மசாஜ் பண்ணணும். இப்போ நான் வந்து வீடியோவில் காட்டுறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் பண்ணியிருக்கேன், அதனால் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி காட்டுது. பட் ஆனால் வந்து ஜென்டிலாக தான் பண்ணணும். ஸோ இது ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஃபோர்ஹெட்டில் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளோட ஃபோர்ஹெட்ஸில் இருக்கிற லைன்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன்லாம் வரும்போது. ஸோ 1 நாள் 2 நாள் இல்லைங்க, ஒரு 30 நாள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு நல்லா இந்த இடம் பண்ணிங்கும்போது உங்களுக்கு நல்லா ஒரு ரிலீஃப் வந்து இருக்கும். ஸோ பண்ணப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கர தூக்கம் வர மாதிரி இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்டாக நைட் நேரத்தில் பண்ணுவேன்னா எனக்கு ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம நெத்தியை தூக்கும்போது நம்மளுக்கு சுருக்கம் இருக்கான்னு தெரியணும். நிறையா பேருக்கு இருக்கும். ஸோ எனக்கு வந்து இருக்காது. ஏன்னா வந்து நான் மாய்ஸ்சரைசரும் டெய்லி யூஸ் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மாய்ஸ்சரைசர் போட்டிங்கனாவே ஒரு ஆன்டி ஏஜிங் மாதிரி. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மசாஜஸ் எல்லாம் வந்து உங்களோட ஏஜிங்கை வந்து ஃபேஸில் வர ஏஜிங்கை வந்து நல்லா குறைக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபேஸில் இந்த 5 பாயிண்ட்ஸில் இந்த ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் மசாஜ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இது போக நம்மளோட ஐப்ரோ ஏரியாவில் இந்த மாதிரி
பண்ணும்போது அதுவுமே வந்து நம்மளுக்கு நல்லா ரிலீஃபாக இருக்கும். ஹோல் டே வந்து லேப்டாப் முன்னாடி இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபோன் முன்னாடி வேலை பார்க்குறீங்க, ஃபோனை கையிலேயே வச்சுட்டு பொழுதனைக்கும் வேலை இருக்குது அப்படின்னாலும் இது நல்லா ரிலீஃபாக இருக்கும். நம்மளோட புருவம் வந்து கீழே இறங்காமல் தொங்காமல் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது போக இந்த கழுத்து இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி பண்ணும்போது இங்கே இருக்கிற ஸ்கின் கூட வந்து அந்த கோடு லைன்ஸ் வரும்ல, அதுவும் வராமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம நெஞ்சிலையுமே வந்து இந்த மாதிரி மேல் நோக்கி நம்ம பண்ணும்போது இப்படி மேல் நோக்கி பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிற ஸ்கின்னும் வந்து சேக் ஆகாமல் ஒரு மாதிரி சுருக்கம்லாம் விழாமல் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ எப்பயுமே ஃபேஸ்லேருந்து இந்த நெக்கு பிரெஸ்ட்டுக்கு கொஞ்சம் மேலே வரைக்குமே வந்து இந்த மசாஜ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஏரியாவிலையும் நம்மளுக்கு பார்க்கும்போது சுருக்கமாக இருந்தால் ரொம்ப வயசான ஃபீல் வந்து தெரியும். ஸோ இந்த மசாஜ் கண்டிப்பாக வந்து ஒரு 30 நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஏகப்பட்ட ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த என் ஃபேஸும் இப்போ இருக்கிற ஃபேஸும் பாருங்கள் ஒரு மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளோயிங்காக தெரியுது. ஸோ ஃபேஸ் மசாஜ், ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நல்ல தூக்கம் தண்ணி எல்லாம் குடிக்கும்போது நம்மளோட ஸ்கின் வந்து சூப்பர் க்ளோயிங்காக ஆகிடும். நம்மளுமே செலிபிரிட்டி மாதிரி ஆகிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாய்.